நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு பிற்பகல் வணக்கத்துடன் சரிதா. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நமக்கு ஆலோசனைகள் வழங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் அவர்கள். அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க சார். இப்போ புற்றுநோய்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லுங்கள் சார். புற்றுநோய் எப்படி இருக்குன்னா, நம்ம உடம்பில் இருக்க நார்மலான சில அணுக்கள் அது உருவாகிறது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் உடம்பில் அதோடைய வாழ்க்கை எண்ணிக்கை இருக்கும். அது சிவப்பு அணுக்கள் அல்ல வெள்ளை அணுக்கள், இரத்த அணுக்களாக இருக்கலாம், அல்ல உடம்புல எந்த பகுதி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அதோடைய உடைய கணக்கு இருக்கும். ஆனால் புற்றுநோய்க்கு உள்ளே இருக்கிற சில அதோடைய சிஸ்டமே, அந்த செல்லோடைய சிஸ்டமே பாதிச்சிருக்கிறதால அது ஒன்ஸ் எப்போ உருவாச்சோ அதுக்கப்புறம் அதுக்கு அதுவாக தானாக அழிகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அது வளர்ந்துக்கே போகும். வளர்ந்து ஒரு இடத்துல பரவுறதுக்கு தாண்டி உடம்புல மற்ற இடத்துக்கும் ரத்தம் மூலமாக பரவுறதுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. இதுதான் புற்றுநோய்க்கும் மற்ற நோய்க்கும் உள்ள ஒரு மற்ற சாதாரண அணுக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சார், இப்போ புற்றுநோய்ங்கிறது எதனால ஏற்படுது? புற்றுநோய் வர்றதுக்கு நிறையா காரணம் இருக்குது. அதில் சில காரணம் நம்மளால் தவிர்க்கக்கூடிய சில காரணம் இருக்குது. சிலது இயற்கையினாலேயோ அல்ல நம்ம ஜெனட்டிக் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு இப்போ நம்மளால் ஈஸியாக தவிர்க்க முடிய ஒரு காரணம் என்ன, அப்படி புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, பழக்க வழக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, ஒன்று கெட்ட பழக்க வழக்கங்கள் அல்ல நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட்ஸ். அது சரியான முறையில் நம்ம ஹேபிட் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வரும். பழக்க வழக்கம் எப்படி சரியான பழக்க வழக்கம்னா எப்படின்னா, இது மாதிரி புகையிலை, ஸ்மோக்கிங் அல்லது மது அருந்துறது, ஆல்கஹால் கன்சப்ஷன், அல்ல போதை இல்லை ஈடுபடுறது. ஸோ இதெல்லாம் உடம்புக்கு தீண்டுனால ஒரு விஷயம். இதனால் புற்றுநோய் கண்டிப்பாக வரும். அடுத்தது பழக்க வழக்கம்னால எப்படி வரும்னா, நம்மளுடைய உடல் பயிற்சி இல்லாதது, போதுமான நேரத்தில் நம்ம கரெக்டான ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூட, இது செடென்ட்ரி லைஃப் ஹேபிட்ஸ்ன்னுவாங்க. ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அப்புறம் சாப்பிட்ற பழக்க வழக்கம் சரி, கொழுப்பு சக்தி உள்ள அதிகமுள்ள சாப்பிட்றது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் காரணம்லாம் நம்மளால் இதுதான் பெண்களுக்கு ஒரு காலத்தில் கர்ப்பப்பை வாய் சர்விக்கல் கேன்சர் தான் காமனாக இருந்தது. ஆனால் இப்போது பிரஸ்ட் கேன்சர் காமனாக இருக்கிறது. அதோடைய முக்கியமான காரணமே இந்த பயிற்சி, சாப்பாடுடைய டயட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரெகுலரான எக்ஸசைஸ் இல்லாத காரணத்தால் தான் அதிகமாக அதுக்கு அடுத்து நம்மளால் தவிர்க்க முடியாத சில காரணம் ஜெனட்டிக் ரீசன், மரபியல் வழியாக வர்றது கூடியது. அது அது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு காரணம். ஆனால் இந்தியாவுடைய கணக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா 70% உள்ள புற்றுநோய் வர்றது நம்மளால் தவிர்க்க உள்ள காரணத்தால் வர்றது தான். இந்த பழக்க வழக்கங்களை தவிர்த்தாலே நம்மளால் 70% உள்ள புற்றுநோயை வராமல் நம்ம பாதுகாக்கலாம். சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா என்ன அறிகுறிகள், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது புற்றுநோய் உடம்புல எந்த பகுதிக்கு வேணால் புற்றுநோய் வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஆரம்ப அறிகுறிகள் கிடையாது. சில காமனான சில கேன்சர், இப்போ வாயில் புற்றுநோய் வர்றது, அல்ல மார்பக புற்றுநோய் இருக்குது, அல்ல கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் இருக்குது. இவங்களுக்கு தான் ஆரம்ப அறிகுறிகள்னு இருக்குது. மற்ற இப்போ இரைப்பையிலையோ ஸ்டொமக்கில் கேன்சர் வந்தாலோ அதெல்லாம் இப்போலாம் காமன். இப்போலாம் குடலில் புற்றுநோய் வர்றது, மலக்குடலில் புற்றுநோய் வர்றது, இந்த 3 பகுதி இப்போலாம் ரொம்ப காமன். ஏன்னா இதுக்கும் அதே அந்த டயட்ரி ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆனதால் இதுக்கும் அதுக்கெலாம் காமன். பட் நான் கடைசியாக சொன்ன அந்த குடல்லேருந்து உருவாகிறதோ அல்ல நுரையீரல்லேருந்து உருவாகிறதுக்கோ இதுக்கெலாம் கரெக்டான ஒரு ஆரம்ப அறிகுறிகள் கிடையாது. பொதுவான சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு எதுக்கெலாம் ஆரம்ப அறிகுறிகள் இருக்குன்றத கவனமாக கேட்கலாம். அது வாயிலேருந்து வர புற்றுநோய், குரல் வலை, வாய்ப்புண்லேருந்து வர புற்றுநோய்க்கு ஆரம்ப அறிகுறிகள் எப்படின்னா இருக்கிறதுனா, புண்ணு, வாயில் புண்ணு மாதிரி இருக்கலாம். அந்த புண்ணு ஒரு 2 to 3 மாதத்துக்கு மேலே அந்த புண்ணு ஆறாத இருக்கலாம். ஸோ ஆறாமல் இருக்கிற ஒரு வாயில் இருக்கிற மொழி ஒரு தழும்போ இல்லை புண்ணும். அடுத்தது வலி இல்லாமல் கழுத்தில் கட்டி இது பண்ணுறது. நல்லா கவனிச்சிக்கணும். வலி
இருக்காது. நிறைய பேர் கட்டி இருந்தது கவனித்தோம், வலி இல்லை, அதனால் அங்கே அலட்சியப்படுத்துவாங்க, கடைசி வரைக்கும் பெருசாக்கி கொண்டு வருவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இது வருவாங்க. ஸோ வலி இல்லாத கழுத்தில் இருக்கிற கட்டி, அந்த கட்டியோட சைஸ் வெகு வேகமாக பெருசாக போயிட்டே இருக்கும். சுற்றி இருக்கிற கழுத்தில் இருக்கிற நரம்போ அல்ல இரத்த குழாவோ அல்ல மூச்சு குழாவோ அமுத்துற அளவுக்கு அது அதிகமாக மாறும். அடுத்தது வாயிலேருந்து இச்சல் சொக்கும்போது ரத்தம் கசிகிறது. அப்புறம் எடை குறையிறது. எடை குறையிறதுன்றது ஒரு காமனான ஒரு இது, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வராது. இதை மாதிரி வாயிலேருந்து வர புற்றுநோய்க்கு ஆரம்ப அறிகுறிகள். அடுத்த காமனாக இருக்கிறது பெண்களுக்குன்றது கர்ப்பப்பை வாயிலேருந்து வர புற்றுநோய். இதுக்கு அவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு நடுப்புற ஏஜ்லேருந்து வயதானவங்களுக்கு யூஸ்வலாக வரக்கூட ஒரு புற்றுநோய். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில பேருக்கு மாதவிலக்கு இருந்துகிட்டு இருக்கும்போது பீரியட்ஸ் இர்ரெகுலராக போகிறது. மாதவிலக்கு முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு சில டைமில் இரத்த கசிவு ஏற்படுறது. அப்புறம் துர்நாற்றத்துக்குள்ளே உள்ள ஸ்மெல் உள்ள டிஸ்சார்ஜஸ் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப அறிகுறிகள். இதே அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் சுற்றி இருக்க உறுப்புகளுக்கு பரவுச்சுன்னா, இப்போது அந்த கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன உறுப்புன்னு இருக்கிறதுனா அது சிறுநீரக உறுப்பு. ஸோ அந்த நோய் அந்த இடத்துக்கு பரவுச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், சிறுநீரக பிரச்சனை உண்டாகும். அதே இது பின்னாடி மலக்குடலுக்கு பரவுச்சுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும், ரத்தம் மலத்தோட ரத்தம் ஏற்படுறது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய். அப்புறம் அடுத்தது முக்கியமான காமனாக ரொம்ப அதிக அளவில் போயிட்டுருக்கு இந்த புற்றுநோய் மார்பக புற்றுநோய். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆரம்ப அறிகுறிகள்னாலே ஒரு புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து நம்ம தவிர்க்கிறத ஆரம்ப அறிகுறிகள். ஆனால் மார்பக புற்றுநோய் மற்றும் துரதிருஷ்டவசமாக நோய் வந்த பிறகு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, ஒன்று செல்ஃபாக அவங்களா எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு கட்டி இருக்குது, வலியும் அதுவும் இருக்காது, வலி இல்லாத ஒரு கட்டி இருக்குது, அல்ல டிஸ்சார்ஜ் இருக்குது, அது எனி டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ், ரத்தமாக இருக்கலாம், சிவப்பு கலரில் இருக்கலாம், வெள்ளை கலரில் இருக்கலாம், டிஸ்சார்ஜ் இருக்கலாம். இது அல்ல முக்கியமானது அக்கல்லையும் கட்டி இருக்கும். சில பேருக்கு மார்பகத்தில் கட்டியே இருக்காது, ஆனால் அக்கல்ல என்ன மார்பகத்தில் கொழுப்பு அதிகம் இருக்காது, அதில் ஆரம்பத்தில் தெரியாது செல்ஃபாக, ஆனால் அக்கல்ல கட்டி ஈஸியாக தெரிஞ்சிடும். இதுக்கும் வலி இருக்காது. நிறைய பேர் இந்த வலி இல்லாத ஒரு பிரச்சனையினால இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப லேட்டாக அலட்சியமாக போகிறது. ஸோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் சிம்டம் மார்பக புற்றுநோய் உள்ள கண்டுபிடிக்கிறது. குடலில் வர்றதுக்கோ அல்ல மலக்குடலில் இருக்கிறதுக்கோ அல்ல பெருங்குடல் சிறுங்குடல் இதெல்லாம் இப்போலாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்க காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கத்தினால. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் தெரியுமே. எதர்ச்செயலாக அவங்க வயிற்று வலின்னு போயிருக்காங்க, அல்ல அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஸ்கேன் எடுக்க போகும்போது ஒரு கட்டி ஏற்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அல்ல அடிக்கடி அவங்களுக்கு ஜீரணம் ஆகாது, அதனால் ஒரு எண்டோஸ்கோப்பி ஒரு குழாய் மூலமாக அவங்க ஒரு ஸ்கோப்பி வச்சு கண்டுபிடிக்கும் போது அல்சர் இருந்திருக்கு, அல்சர் பக்கத்தில் ஏதோ ஒரு கட்டி இருந்திருக்கு. இதனால தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வயிறில் புற்றுநோய் அவங்களுக்கு சிம்டம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே அது யூஸ்வலாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். அது வயிற்று வீக்கம் ஏற்படும், செரிமானம் இருக்காது, மலக்குடல் அடைப்பு ஏற்படும், வயிறு அடைப்பு ஏற்பட்டு வாந்தி வர செய்கிறது, ரத்தம் வாந்தியோடு இருக்கிறது, மலம் போகும்போது ரத்தம் இருக்கிறது கவனிக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு நாள் அறிகுறிகள். இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள் கிடையாது. இதெல்லாம் இருந்தாலே கொஞ்சம் ஸ்டேஜ் அட்வான்ஸ்டுன்ற மாதிரி தான் ஒரு கணிப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக உடம்புல இருக்க புற்றுநோய்க்கு ஒரு ஆரம்ப அறிகுறிகளாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் அவர்கள் தான் ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான புற்றுநோய்கள் பற்றி இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ ஆண்களுக்கு எந்த வகையான புற்றுநோய்கள் தாக்க வாய்ப்புகள் இருக்குது? ஆண்களுக்கு காமனான புற்றுநோய் வாயில் வர்ற புற்றுநோய் தான். ஏன்னா வாய், குரல் வலை, கழுத்து, தொண்டை, இதுலேருந்து அப்புறம் நுரையீரல், இதுலேருந்து உருவ புற்றுநோய் தான் ஆண்களுக்கு இப்போ ரொம்ப காமன். அதை இந்த இதில் எல்லாத்துக்கும் அதிகமான நம்பர் 1 இருக்கிற அது வாயிலேருந்து வர்ற புற்றுநோய் தான். இதுக்கு
இதோடைய பேக்ரவுண்ட் இது எதனால் இது மாதிரி அதிகமாக இருக்குன்னா இதுக்கு ஒரே ஒரு பழக்கம்தான் புகையிலை, டொபேக்கோ. அதை விட அதுக்கு வேறு அந்த புகையிலைக்கு உற்பத்தி பண்ணுறதோ அதை உருவாக்குறதோ வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது வந்து ஒன்று அந்த பழக்கத்துக்காகவும் அதனோட பின்விளைவுகள் வந்து ஒரு புற்றுநோய்ன்றது ஒன் ஆஃப் த பின்விளைவு. புகையிலை யூஸ் பண்ணுறதால இரத்த குழாய் அடைப்பு, இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, இரத்த குழாயில் பிரச்சனை ஏற்படுறது, நரம்பு பாதிக்கிறது, நிறைய பேருக்கு வந்து மூளையில் டேமேஜ் ஆகிறது, கை கால் வராமல் போகிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த புகையினால் இருக்குது. ஒன் ஆஃப் த டேஞ்சரான ஒரு சைடு எஃபெக்ட் வந்து கேன்சர். அது இதனால தான் அதிகம். ஸோ இதை வந்து அதிகமாக இது வந்து எப்போ இதை ஆரம்பிக்கிறாங்க, இது ஒரு கணக்கு ஏற்பட்டிருக்கு, அது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த இந்த பழக்க வழக்கமே வந்து எல்லாரும் வந்து நல்ல வாலிபம் இதுலேயோ அல்ல வேலைக்கு போன பேர் ஆரம்பிக்கிறதில்ல. இது வந்து 90% இந்த பழக்க வழக்கம் ஆரம்பிக்கிறது பள்ளிக்கூடத்தில் தான், ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறதும் ரொம்ப எளிமையாக இருக்க ஆண்கள் ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம்தான். ஸோ இதனால தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு கொடிய ஒரு பழக்கத்துக்கு அவங்க வந்து ஆளாகிடுறாங்க. அதுலேருந்து அவங்களால வெளிவர முடியாத ஒரு காரணத்தால் இது கண்டினியூஸாக இது யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கி இது வந்து இந்த நோய்க்கு வரத்துக்கு காரணம். ஸோ இது ஆண்களுக்கு முக்கியமாக இருக்கிற அதிகமாக வருது இந்த நோய். சார், இப்போ சின்ன குழந்தைங்கள் கூட சில சமயம் வருது இல்லைங்களா சார், இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வர புற்றுநோய் வந்து 2 விதம். ஒன்று வந்து மூளையில் அல்ல நரம்பில் ஏற்படுற உள்ள புற்றுநோய். அடுத்து அதிகமாக வர்றது வந்து ரத்தத்தில் ஏற்படும் புற்றுநோய், பிளட் கேன்சர். ரெண்டுத்துக்குமே வந்து எதுவிதமான பின்விளைவுகளால் வரக்கூடிய நோய்கள் அல்ல. அது வந்து மரபியல் மூலமாக ஜெனட்டிக் தான் மோஸ்ட்லி ரீசன். அதுக்கு வந்து காரணமும் எதுவுமே கிடையாது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமாக வர்றது தான் அது. இது ரெண்டுமே வந்து ஆரம்பத்துக்கோ அல்ல கண்டுபிடிக்கிறதுக்கோ உள்ள ரொம்ப அவங்களுடைய பெற்றவங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாங்கன்னா, இப்போ மூளையிலையும் நரம்புலையும் வர உள்ள புற்றுநோய் அதுக்கு வந்து ஆரம்ப அறிகுறிகள் கிடையாது. அவங்களுடைய பொதுவான சில விஷயம் அல்ல வலிப்பு வர்றதோ அல்ல அவங்களுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி கம்மியாக வருதோ, இதை மாதிரி ஒரு காமனான ஒரு பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் தலைவலி, பார்வை கம்மியாக வருது, கை கால் வராத போகிறது, அப்புறமேட்டு தான் ஸ்கேன் எடுத்து கண்டுபிடிப்பாங்க மூளையில் ஒரு நோய் இருக்குது, புற்றுநோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இதே பிளட் கேன்சர் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து கிளியர் கட்டான ஒரு சிம்டம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜுரம் இருக்கும், உடம்பு வீக்னஸ் இருக்கும், எடை கரெக்டான அவங்க வயசுக்கு எடையோ அல்ல அவங்களுடைய உடல் பருவமோ கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டாங்க. அப்புறம் வீக்னஸ் அதிகமாக இருக்கும். மற்ற குழந்தைங்க மாதிரியே ரெகுலராக விளையாடுறதோ அல்ல ஒரு விஷயத்தை புரிகிறதோ இருக்காது. தூக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது யாருக்கு வேணால் இந்த மாதிரி வரலாம். எல்லாருக்கும் இருக்கிறதால குழந்தைங்களுக்கு இது கேன்சர் இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஸோ இதுவும் அதேமாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்க்ரீன் அவுட் பண்ணிவிட்டு எந்த நோயும் இல்லை, கடைசியாக வந்து சரி ரத்தத்தில் ஏதாச்சும் இருக்கான்றதை பார்த்து அப்புறமேட்டு ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறது, எலும்புலேருந்து இருக்கிற ரத்தத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் புற்றுநோய் கண்டுபிடிச்சி ரத்த புற்றுநோய்க்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாக வர அதிகமான நோய். அதுக்கு ஆரம்ப அறிகுறி இல்லாத யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்டேஜ் ஆகி தான் வர மாதிரி இருக்கும். சார், இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னென்னா இது வந்து தொற்று நோயா அப்படிங்கிறத இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் சார். புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது வந்து ரொம்ப காமனாக டவுட்டாக கேட்குறது. முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் வந்துட்டால் அது மனைவியாக இருக்கட்டும் அல்ல கணவனாக இருக்கட்டும், அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து நமக்கு செக்கப் பண்ணும்போதே ட்ரீட்மெண்ட்லாம் கேட்டுட்ட பிறகு அடுத்து எங்ககிட்ட கேட்குற கேள்வி இது தான். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அல்ல எனக்கு வருமா, அவர் கூட இருக்கிறதால அல்ல அவங்களுக்கு வருமா. புற்றுநோய் வந்து தொழுநோய் கிடையாது, தொற்றுநோய் கிடையாது. அது தொற்றுநோயாக இருக்கிறதுலாம் வேறு விதமான நோய்கள் தான். புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவரோட தொடர்தாலேயோ அவருடைய சாப்பாடு தட்டு உணவு பழக்கங்கள் அல்ல அவர் கூட இருக்க பெட்டில் அல்ல துணிகள் மூலமாகவோ பரறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ என்ன யூஸ்வலாக பயப்படுவாங்கன்னா ஒருத்தவங்க
ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கும்போது, முக்கியமாக கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அது கம்மியாக இருக்கிறதால யூஸ்வலாக அவங்களுக்கு வர சில விதமான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் வரும், ஒழிய புற்றுநோய் அவங்களுக்கு பரவாது. சரி சார், இப்போ புற்றுநோயின்னு சொன்னாலே வந்து ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எத்தனை வகையான ஸ்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக உடம்புல இருக்கிற எல்லா புற்றுநோய்க்கும் 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1ன்றது தான் ஆரம்ப ஸ்டேஜ். ஸ்டேஜ் 2ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ், பட் ஆனால் டெஃபினட்டாக அதுவும் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 1, 2 யூஸ்வலாக ஆரம்ப ஸ்டேஜ்னே கன்சிடர் பண்ணுறது. மூன்றாவது ஸ்டேஜ்ன்றது அட்வான்ஸ் ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் தான் லாஸ்ட் ஸ்டேஜ்னுவாங்க. அது வந்து யூஸ்வலாக 4வது ஸ்டேஜ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது எந்த விதமான கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையோ மக்கள் பதிவு பண்ணும்போதே யூஸ்வலாக 3வது ஸ்டேஜில் இருப்பாங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்படி ஏன் ஆரம்ப ஸ்டேஜில் நாட்டி விழிப்புணர்வு தான். அந்த ஒரு நோய் கட்டி இது கேன்சராக இருக்கலான்றது அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால், அலட்சியத்தினால தான் அவங்க வந்து யூஸ்வலாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ இது தான் யூஸ்வலாக இந்தமாரி 4 ஸ்டேஜ்ன்றது தான் கேன்சருக்கு யூஸ்வலாக சொல்லப்படுது ஒரு இது. இதில் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் க்யூர் பண்ண ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது? இது கேன்சர் க்யூரேட்டிவ் அல்லது பாலியேட்டிவ் அல்லது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஆரம்ப ஸ்டேஜில் டெஃபினட்டாக க்யூர் பண்ணக்கூடியது. ஆரம்ப ஸ்டேஜ்ன்றது 1, 2ன்றது 95 to 100% வரைக்கும் க்யூர் பண்ணலாம். ஸ்டேஜ் 3யும் க்யூர் பண்ணலாம். அது வந்து அவங்க இருக்கிறவுடைய கணித்தம் பொறுத்து, அந்த எந்த அளவுக்கு புற்றுநோயுடைய கனி இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருந்தால் அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. அந்த 3வது ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் அதான் அட்வான்ஸ் ஆகிருக்கு, அதுமாரி இருந்தால் டெஃபினட்டாக அதை க்யூர் பண்ணலாம். 4வது ஸ்டேஜ் போயிட்டா குணப்படுத்துறதுக்கு, கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை எண்ணிக்கையோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லபடியாக வச்சுருக்கலாம். இதுதான் வந்து யூஸ்வலாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் உள்ளது. சார், இப்போ கேன்சருங்கும் போது நிறைய வகைகள் இருக்கு இல்லையா சார்? இதில் வந்து ஒரு சில எந்த கேன்சர் வந்து க்யூர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை, அந்த மாதிரி சிம்பிளான கேன்சர்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டானது. இப்போது வந்து இப்போ வாயில் உண்டாகும் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதுதான் வந்து அப்புறம் வந்து குடலில் வரும் புற்றுநோய். இந்த 5 புற்றுநோயில் எதை வந்து குணப்படுத்தலாம், டெஃபினட்டாக வந்தால் பயமில்லாத இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் முக்கியம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்தால் டெஃபினட்டாக எல்லா புற்றுநோயும் குணப்படுத்திடலாம். ஆனால் நான் சொன்னதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங்கில் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், நிறைய நோய் வந்து ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது புற்றுநோய். ஸோ அதனால் யூஸ்வலாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வருவாங்க. ஸோ அதனால் மார்பக புற்றுநோய்க்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு காமனாக அவைலபிளாக இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்பக புற்றுநோய் வந்தால், அல்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்தாலும், அல்ல வாயிலேருந்து வர புற்றுநோய், ஓரல் கேன்சர், இதெல்லாம் வந்தால் டெஃபினட்டாக க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அதுக்கு நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது க்யூர் பண்ணுறதுக்கு. இதே நுரையீரல் புற்றுநோய் அல்ல குடலில் வர புற்றுநோய் கண்டுபிடிக்கிறத யூஸ்வலாக லேட்டாக தான் கண்டுபிடிப்போம். அதனால் அதை கட்டுப்படுத்த க்யூர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. சார், இப்போ கேன்சர் செல்லில் தான் உருவாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கேன்சர் செல் உருவாகாமல் இருக்க தடுக்க என்ன வழி சார் இருக்குது? முன்கூட்டியே நம்ம வந்து தடுப்பு இருக்குது? ஒரு கேன்சர் செல் வந்து யூஸ்வலாக மற்ற இதை விட என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒன்று அதுக்கு வந்து அழிவு கம்மி, அது மனம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு கண்ட்ரோலான ஒரு பேரியர்ஸ் உடம்புல வந்து நிறையா பரவாத இருக்கிறதுக்கு உடம்புலேயே இயற்கை ஒரு பேரியர் மாதிரி இருக்குது, ஒரு தடுப்பு முறை இருக்குது. இந்த புற்றுநோய் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு மற்ற இடத்துக்குலாம் பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சப்போஸ் வயிறில் ஒரு இடத்துல அல்ல தொண்டையில் ஒரு இடத்துல வளருதுன்னா, தொண்டையிலேருந்து சுற்றி இருக்கிற காற்று குழாய்க்கு பரவும். அப்புறம் அடுத்தது
ரத்தத்துக்கு குழாய்க்கு போய் பரவும். ஒன்ஸ் அந்த ரத்த குழாய்க்குள்ளே பரவுன உடனே அந்த ரத்த அணுக்கள் கூடவே அது மற்ற உடம்புக்கு எல்லாத்தையும் வெகு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். எங்கெங்கெல்லாம் உடம்புல ரத்தம் பாயுதோ அந்த மூலமாக போய் இந்த புற்றுநோய் பிரிஞ்சு அந்த இடத்துல உட்கார்ந்து அங்கேயும் வளர ஆரம்பிச்சிடும். நுரையீரலில் வளரும், கல்லீரலில் வளரும், மூளைக்கு வளரும், கிட்னியில் வளரும். யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் தான் ரத்தம் பாயிற எல்லா இடத்துக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மற்ற இடத்துக்கெலாம் போய் அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதோடைய ட்ரீட்மெண்ட்டோடைய டியூரேஷன் ரொம்ப கம்மி, அவங்களுடைய வாய்ப்பு ரொம்ப வாழ்க்கை எண்ணிக்கை கம்மியாகும். ட்ரீட்மெண்ட்டோடைய டைப்ஸும் அல்ல நம்ம கூட செலுத்தக்கூடிய இதுவும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். சரி, இப்போ நம்ம ஒரு மனிதர் வந்து நலமாகவே இருக்கிறாரு, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக வந்து இது வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான இது வசதிகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா இப்போ வந்து புகையிலை டொபாக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, சிகரெட்டோ பீடியோ சுருட்டோ எனி டைப் ஆஃப் இது ஸ்மோக் பண்ணுறாங்க. அல்ல பான் பராக் அதுலேயும் வந்து புகையிலையோடு சேர்ந்து பாக்கு போட்டு மென்றாங்க. அல்ல வெத்தலையோட அவங்க வெற்றிலையோட அதுலேயும் வந்து புகையிலை வைக்கிறது, சுண்ணாம்பு வைக்கிறது, இதெல்லாமே வந்து வாயில் வச்சு வாய்க்கோடைய கன்னத்தில் உள்ளே வச்சு அதை அப்படியே மென்னு இருக்கும்போது சில பேர் வச்சுட்டே தூங்கிடுவாங்க இதை வச்சுட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால முதல்ல யூஸ்வலாக எப்படி அவங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும், வெள்ளை தழுவு மாதிரி ஆரம்பிக்கும். கன்னத்துக்குள்ள, வாய் இடத்துக்குள்ள, பல்கள் இடத்துக்குள்ள, இதெல்லாம் இந்த இடத்துல வெள்ளைக்கல்ல தழும்பு இருக்கும். அது ஈஸியாக வெளியாகாது. அது வாயோடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையும் குறைச்சிடும், வாய் திறக்கிறதும் கம்மியாகும். இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து 70% இது வந்து புற்றுநோயாக மாறும். அப்புறம் இன்னொரு நிறைய பேருக்கு வந்து செவப்பு கலரில் தழும்பு எரித்ரோப்ளேக்கியான்னுவாங்க. இதுக்கு முன்னாடி வெள்ளை கலர் தழும்பு வந்து லீகோப்ளேக்கியான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளை தழும்பு ஆரம்பிக்கிறது வாய்க்குள்ளே, அல்ல சிவப்பு தழும்பு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறிகள். இது வந்து புற்றுநோய் அல்ல. ஆனால் இதை இந்த கண்டிஷன்லேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம். இதை விட்டால் கண்டிப்பாக அது புற்றுநோயாக மாறும். இதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஆகும் சர்விக்கல் கேன்சருக்கும் கேன்சர் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்பாப்ஸ்மியர்ன்ற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க ஒரு அணுக்களில் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது கரெக்டான டைமில் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா புற்றுநோயை வரத்துக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சார் தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இசைத்தூரல் 1000 புது பாடல் 1000 செவியூரம் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாளாடுதே. தமிழ் பாடல் காவியம் அமுதூரும் ஓவியம் இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்குமே. சுவைதானின்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம். ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள் F1 Rainbow 102.3 ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள் FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் அவர்கள் தான் ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நிறைய நீங்கள் புற்றுநோய் பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ அதுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்கள் சார். புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் 3 விதமான மெயின் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று அறுவை சிகிச்சை சர்ஜரின்னுவாங்க, அடுத்தது கதிர்வீழ்ச்சி மூலமாக கொடுக்கறது, அதுதான் வந்து ரேடியோ தெரப்பின்னுவாங்க, அது யூஸ்வலாக கரண்ட்னு சொல்லுவாங்க. 3வது வந்து கீமோதெரப்பி. அது வந்து இதுதான் 3 மெயினான ட்ரீட்மெண்ட். அது முக்கால்வாசியான கேன்சர் டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக 3 ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். பட் மெஜாரிட்டி இப்போ வந்து அறுவை சிகிச்சை சில ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையில்லாத இருக்கும், சில இதுக்கு ரேடியேஷன் தேவையில்லாத இருக்கும், சில இதுக்கு கீமோதெரப்பி தேவையில்லாத இருக்கும். அது வந்து ஒரு
டைப் ஆஃப் கேன்சர் பொறுத்த வரைக்கும், சில ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கலந்து கொடுப்பாங்க. இதுக்கு தான் ஒரு குழு அமைப்பாக இருந்து 3 டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்த நிபுணரும் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கலந்து முடிவெடுக்கிற ஒரு விஷயம். எதுக்காக இந்த குழு அமைப்பாக இருக்கிறதா தான் நிறையா சென்டரில் நிறையா இதில் வந்து சில விதமான ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னும் ஃபெசிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்காது. எங்கே வந்து அறுவை சிகிச்சை உள்ள இருக்கோ, பொதுவாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லையோ அறுவை சிகிச்சை ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து கதிர்வீச்சியோ அல்ல கீமோதெரப்பி ஃபெசிலிட்டியோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் எதர் டைமாக ரெஃபர் பண்ணாத இருப்பாங்க, அல்ல ரெஃபர் பண்ணால் நம்ம போயிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம். ஸோ பொதுமக்களாக இருக்கிய நீங்கள் என்ன உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, கேன்சர்ன்ற ஒன்று விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் போய் கரெக்டான எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து 3 விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோடைய டைமிங் கரெக்டாக, அதோடைய மெத்தட்ஸும் கரெக்டாக அணிஞ்சு முடியும். சார், இப்போ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது இல்லையா? முடி கொட்டுது, நகங்கள் கருத்து போகுது, இதெல்லாம் வந்து எப்படி சார் ஆகுது? எதனால் ஆகுது? எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஆகுது சார் இதெல்லாம்? ஆமாம், இது வந்து யூஸ்வலாக கீமோதெரப்பின்ற மருந்து வந்து குளுக்கோஸ்ன்றது யூஸ்வலாக பொதுமக்களாக சொல்கிறது. குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. குளுக்கோஸ்னால் ஒரு ஐவி டியூப்பில், ஐவி பாட்டிலில் ஒரு, அதாவது இன்ட்ராவீனஸ் மூலமாக ரத்தத்தில் மருந்தை ஏற்றுவாங்க. ஸோ ரத்தத்தில் இந்த கேன்சர் மருந்தை ஏற்றும் போது உடம்பு முழுக்க பரவாயில்ல, ரத்தம் இல்லாத இடமும் நம்ம உடம்புல எதுவுமே கிடையாது. ஸோ ரத்தம் மூலமாக இந்த கீமோதெரப்பி மருந்து கொடுக்கறதால உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் கீமோதெரப்பியோட எஃபெக்ட் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு முடி கொட்டுறது, தலைமுடி கொட்டுறது, தோல்களில் சில கருப்புகளில் தழும்பாக மாறுறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, கை காலில் நரம்பு தளர்ச்சி இல்லாத இருக்கிறது, அப்புறம் ரத்த அணுக்கள் குறையும், அப்போ வந்து இன்ஃபெக்ஷனாக வரும். இது வந்து கீமோதெரப்பி மூலமாக கொடுக்கறதால தான் யூஸ்வலாக முடி கொட்டுறதும் ஏற்படுறது. கதிர்வீச்சு அளித்தா கூட முடி கொட்டும். ஆனால் கதிர்வீச்சு வந்து ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி தான். அறுவை சிகிச்சைன்றது உடம்புல ஒரு பகுதிக்கு மட்டும் பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதேமாரி கதிர்வீச்சும் எந்த பகுதிக்கு அந்த கதிர்வீச்சு அளிப்பாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் முடி கொட்டல் இருக்கும். நிறைய பேர் தப்பாக எடுத்துப்பாங்க, கதிர்வீச்சு கொடுத்தாலே தலைமுடி கொட்டுன்னுவாங்க. அவங்களுக்கு கதிர்வீச்சு வந்து மார்பகத்துக்கு கொடுத்துட்ருப்பாங்க, இல்லை வயிற்றுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அது கூடவே கீமோதெரப்பியும் கொடுப்பாங்க. ஸோ அந்த கீமோதெரப்பி கொடுக்கறதால வர ஒரு சைடு எஃபெக்ட் தான் ஜென்ரலாக முடி கொட்டுறதுன்றது. அது வந்து கதிர்வீச்சாலேயோ இல்லை அறுவை சிகிச்சாலேயோ வராத ஒரு கிடையாது. இதை தவிர நிறையா சில சைடு எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு உண்டு. கீமோதெரப்பி கொடுக்கும்போது ரத்த அணுக்கள் கம்மியாகும், அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், கை விரலுடைய கலர் நகல் மாறும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு வீக்னஸ் ஏற்படும், அடிக்கடி ஃபீவர் வர செய்யலாம். சாதாரணமாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து வாமிட் வர செய்யும். முக்கியமான சைடு எஃபெக்ட் கீமோதெரப்பி கொடுத்தா வாமிட் வர்றது, உடற்போக்கு இருக்கிறது, வயிற்றுப்போக்கு இருக்கும், டயரியா, டிசென்ட்ரிலாம் இருக்கும். பட் இதெல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் ஒரு வரையும் தான். ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்தா குறைஞ்சிடும். அதே மாதிரி கதிர்வீச்சு கொடுக்கும்போதும் அந்த அழிக்கிற பகுதிக்கு முடி கொட்டுறது, தோல்களில் சேஞ்சஸ் ஏற்படுறது, எரிச்சல் உண்டாகிறதுலேருந்து புண் வரைக்கும் வர செய்யலாம். ரத்த அணுக்கள் அதுக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை மாதிரி அந்த பகுதிக்கு டேமேஜ் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார், இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஏதாச்சும் உணவு பழக்க வழக்கங்கள் தனியாக இருக்கா, இல்லை நார்மலாகவே சாப்பிட்லாமா அவங்க? யூஸ்வலாக புற்றுநோய் இருக்கவங்க வந்து நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது வீக்னஸ் ஏற்படலாம். ஸோ ஹியூமினிட்டி குறையும், செவப்பணுக்கள் இருக்கிறதால அனிமியா வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணும், ரொம்ப பிளாண்டாக அப்படிலாம் கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பைசியான டயட்டு, வறுத்த பொருளோ ரொம்ப காரம் உள்ள பொருளோ அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு மருந்து கொடுக்கும்போதோ அல்ல வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதோ கீமோ கொடுக்கும்போது வாமிட்டிங் நார்மலாகவே வரலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு ஸ்பைசியான டயட் கொடுக்கும்போது இன்னும் எரிச்சல் அதிகமாக உண்டாகும். ஸோ அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணும். அப்புறம் அடுத்தது வெளியில் ஆகிறது சூடான பொருள் சாப்பிட்ணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொருள் சாப்பிட்ணும். முக்கால்வாசி டைம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாப்பாடு சாப்பிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ தட் ஹைஜீனிக்காக இருக்கும். பழக்கவழக்கங்களும் சுத்தமாக செஞ்சால் அவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் வராது, நல்ல உள்ள ஸ்ட்ரென்த்தாக சாப்பாடு உள்ள ஆகிரும். இதுதான் ஒழிய மற்ற ஸ்பெஷல்
ஸ்பெஷல் டயட்டு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சார் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் க்யூர் ஆகிட்டாங்க, நல்லாவே ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவங்க நார்மல் லைஃப் வாழலாமா இல்லை திரும்பவும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படி இருக்கணுமா சார்? இதில் வந்து என்னென்னா ஒருத்தர் புற்றுநோயிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். வேர்ல்டு கேன்சர் டே உலகம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அதை வந்து அதை கவனிச்சுட்டு வராங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீம் வைப்பாங்க. இந்த 4 வருஷமாக இருக்கிற தீம்ன்றது யாரெல்லாம் இந்த புற்றுநோயிலேருந்து சர்வை ஆகி வராங்களோ மற்றவங்களுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஒரு சப்போர்ட்டாக வரணும். ஸோ அப்போ அந்தமாரி ஒரு தீம் இருக்கும்போது ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாங்க நல்லாயிட்டாங்கன்னா டெஃபினட்டாக மற்றவங்க மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையை எடுப்பிடிக்கலாம். அவங்க வேலையில் இருக்கிறவங்க வேலைக்கு போகலாம், அவங்க என்ன உத்தியோகம் பண்ணுறாங்களோ செய்யலாம். என்ன ஃபாலோஅப் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபாலோஅப்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல அப்படிலாம் கிடையாது. அந்த வந்த புற்றுநோய் திருப்பி வந்து அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு ஹெட் அண்ட் நெக்லேருந்து வாயிலேருந்து வர புற்றுநோய் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எவ்ரி ரிகரஸாக ஃபாலோஅப் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. அப்புறம் ஆனால் அவங்க முன்னாடியே புகையிலால் அந்த வாயில் உள்ள மட்டும் பாதிச்சிருக்காது. குரல் வலை, உணவு குழாய், ஈசோஃபேகஸ், ஹைப்போஃபேரிங்ஸ், குரல் வலை அல்ல ஸ்டொமக்கில் கூட அந்த புகையிலோட எஃபெக்ட் ஒன்றும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி ஃபுல் பாடி செக்கப் மாதிரி பண்ணிக்கணும். 3 months கிளினிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக செக்கப்பில் இருந்துட்டு வராட்டி வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. மார்பக புற்றுநோய்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் கேன்சர் சர்வே ரொம்ப அதிகம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து கேன்சர் ஃபார் பிரெஸ்ட்டுக்கு நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ குணமாகறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நிறைய பேர் குணமாகி வரப்பாங்க. ஸோ குணமாகி வந்தவங்களுக்கு திருப்பி என்னென்ன டைப் ஆஃப் புற்றுநோய் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அவங்க குணமாயிட்டு இருக்கவங்களுக்கு திருப்பி என்ன மாதிரி செக்கப்னா யூஸ்வலாக ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு 10 வருஷம் கேன்சர் டாக்டர்கிட்டயோ அல்ல ஜென்ரல் டாக்டர்கிட்டயோ செக்கப் அண்ட் ஃபாலோஅப் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா புற்றுநோய் ட்ரீட் பண்ணால சைடு எஃபெக்ட் வந்து திருப்பி அதனால் வர கேன்சரும் வாய்ப்பு அதிகம். அது ரத்த கேன்சராக இருக்கலாம், அல்ல எலும்புலேருந்து வர சார்கோமா கேன்சராகவும் இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் அவர்கள் தான் ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் எந்த வகையான வசதிகள் இருக்குது புற்றுநோய் சிகிச்சைக்கு? புற்றுநோய் சிகிச்சை பொறுத்த வரைக்கும் ஜிப்மரில் அறுவை சிகிச்சை, ஸ்பெஷலாக சர்ஜிக்கல் ஆங்காலஜி, அப்புறம் ஜென்ரல் சர்ஜரி. வருஷமாக இது வரைக்கும் ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு சர்ஜரி கொடுத்துருந்தாங்க. கடந்த ஒரு 10 வருஷமாக இப்போ வந்து சர்ஜிக்கல் ஆங்காலஜி ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கேன்சருக்காக சர்ஜரிக்காக ஸ்பெஷலையாக இருக்கிறது ஒரு 10 வருஷமாக இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி, ஸ்பெஷல் சர்ஜரிஸ் எல்லாம், மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து கதிர்வீச்சு பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வரைக்கும், பேசிக் ட்ரீட்மெண்ட்லேருந்து அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் பேஷண்ட் ஃபார் ரேடியேஷனுக்கு நம்ம ஜிப்மரில் நம்ம அளிச்சிட்ருக்கோம். அப்புறம் 3வது ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் கீமோதெரப்பியும் எல்லா விதமான கீமோதெரப்பி இப்போ உடம்புல வந்து இப்போ வாய்க்கு புற்றுநோய்க்கோ அல்ல நுரையீரலுக்கு புற்றுநோயோ அல்ல கிட்னி புற்றுநோயோ இதுக்கு டிஃப்ரெண்ட் வேறு டைப் ஆஃப் கீமோதெரப்பி தேவைப்படும். ஸோ அந்தமாரி டைப்புக்கு அந்தமாரி ட்ரக்ஸுக்கும் இங்கே வந்து நம்ம ஜிப்மரில் அளிக்கிறாங்க. இதை தாண்டி இம்யூனோதெரப்பி, டார்கெட் தெரப்பீஸ்ன்ற சில ஸ்பெஷல் தெரப்பீஸ் அதுவும் வந்து ஜிப்மரில் கிடைக்கும். பப்ளிக்ஸ்க்கு அதுவும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. சார் இப்போ கேன்சருக்காக வந்து புது வகையான மருந்துகள்லாம் வந்திருக்குது, கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க இல்லையா சார்? இது எந்த வகையில் உண்மை சார்? கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருஷமும் வந்து ஒரு 10 to 15 டைப் ஆஃப் ட்ரக்ஸு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ
ஒரு விஷயம் வரும். இப்போது புது ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்குன்ட்டு. அது வந்து பப்ளிக்கோடைய ஒரு அவங்களுடைய அவேர்னஸை இழுக்கிறதுக்காகவும் அவங்களுடைய திசையை இழுக்கிறதுக்காக தான் அது ஒழிய க்யூரிங் ஆஃப் கேன்சர்ன்றது எப்போலேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. அதை அதை நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சரை வந்து க்யூர் பண்ணுறது ட்ரீட்மெண்ட்டோடையனால மட்டுமல்ல, நம்ம எந்த ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் தான். ஆரம்ப ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணால் க்யூருன்றது ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே உண்டு. ஆனால் நியூஸ் பேப்பரில் யூஸ்வலாக மீடியாவில் வரும் கேன்சர் குணமாக்கிறதுக்கு நோய் இருந்தது. அது வந்து நம்மளுடைய பப்ளிக்கோட கவனத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாஷ் மாரி பண்ணுறது ஒழிய குணமாக்குறது குணமாகி நிறைய பேர் எத்தனையோ வருஷம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக சார். சார் இப்போ கேன்சர்னாலே வந்து செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி சரி செலவுகள் அதிகமாகும்? இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரே நாளில் முடிக்கிற ட்ரீட்மெண்ட் அல்ல. அப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு நர்சிங் ஹோமில் போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவும் முடியாது. கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மசியில் போயிட்டு ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றதில்ல. ஸோ அதோடைய ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலான சர்ஜரி பண்ணணும். அதுக்குரிய ஸ்பெஷலைஸ்டு பர்சன் இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. கதிர்வீச்சு கொடுக்கும்போது அந்த கதிர்வீச்சிலே ஒரு எளிமையான கொடுக்குற கதிர்வீச்சும் இருக்குது, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக சைடு எஃபெக்ட் கம்மியாக வர உள்ள கதிர்வீச்சும் இருக்குது. அடுத்தது கீமோதெரப்பிலே வேகமான டைப் ஆஃப் கீமோதெரப்பி இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த மருந்துக்கு இந்த நோய்க்குன்னு உள்ள கீமோதெரப்பியும் இருக்குது. ஸோ இந்த விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அப்புறம் ஒரே டைம் இல்லாதால் திருப்பியும் இப்போ கீமோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 3 வாரத்துக்கு கேப்பில் ஒரு வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. கதிர்வீச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 மாதம் வரைக்கும் கொடுப்பாங்க. சர்ஜரி பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரியிலேருந்து இன்னொரு சர்ஜரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலாகி அட்மிட் ஆகி போய்க்கும்போது எல்லோரும் பயப்படுறது ஒரு இயற்கையானது. அது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை. அது கண்டிப்பாக அந்த பயம் வரதான் செய்யும். ஏன்னா இவ்வளோ லாங் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான். இது பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்போது தமிழ்நாடோ அல்ல புதுச்சேரி ஜிப்மர்லேயும் அல்ல தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல்லையும் இது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அது யூஸ்வலாக ஒரு பெரியமான ஒரு விஷயன்றது கதிர்வீச்சும் கீமோதெரப்பி தான். இந்த 2 விதமான ட்ரீட்மெண்ட்டும் இந்த வசதிகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து இருக்கிற ராயப்பேட்டை காலேஜ் அல்ல ஸ்டான்லி அல்ல மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த 2 ட்ரீட்மெண்ட் தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட். சர்ஜரி நிறைய இடத்துல நடக்குது, ஆனால் கதிர்வீச்சும் கீமோதெரப்பியும் தான் நிறைய இடத்துல இருக்காது. இப்போ எல்லா இந்த மாதிரி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லையும் பப்ளிக்ஸ்க்கு ரொம்ப இலவசமாக கொடுக்கிறாங்க. இதை தாண்டி சில ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து தமிழக காப்பீட்டு திட்டமாக இருக்கலாம், அல்ல பிரதமர் காப்பீட்டு திட்டமாக இருக்கலாம். ஸோ யாருக்கு வந்து தமிழகத்து இல்லாத சில மக்கள்னால் அது பிரதமர் மூலமாக திட்டம் மூலமாக காப்பீடு திட்டமாக மூலம். இதனால் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் அந்த காப்பீடு திட்டம் மூலமாக அவங்க பயன்படலாம். இந்த திட்டம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த திட்டத்தில் மீதி உள்ள தொகையை யூஸ் பண்ணாது இருந்தாங்கன்னா அதே இது மற்ற ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ணி அதை அவங்க ஃப்ரீயாக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ கேன்சர் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இந்த காப்பீட்டுத்திட்டம் மூலமாகவோ அல்ல நிறைய ஹாஸ்பிட்டலில் வசதியும் நம்ம ஏற்படுத்திருக்கு. அதனால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி சார், இப்போ கேன்சர் பேஷண்ட்களுக்கு வந்து நிறைய பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வை எந்த வகையில் நீங்கள் ஏற்படுத்துறீங்க? இப்போது விழிப்புணர்வுன்னு பார்க்கும்போது முக்கியமாக இது நம்ம எல்லாம் கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிப்பாங்க தெரில. ஒரு புகைப்படம் ஆரம்பிக்கும்போது ஒரு டைட்டில் வரும், இது தவறானது, புகையினால் புற்றுநோய் உண்டாயிருக்கும். நிறைய பேர் அந்த டைமில் மொபைல் ஃபோனில் பிஸியாக இருப்பாங்க, அதை கவனிக்கிறது இல்லை. இது வந்து கவர்மெண்ட்லாம் நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லா மீடியாஸ்லேயும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இது வந்தே ஆகணுன்ட்டு. இதெல்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடி கண்டிப்பாக கிடையாது. இப்போ அது கம்பல்சரி ஆகிருக்கு. அடுத்தது சில செலிப்ரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து சில நிறைய நல்ல விஷயம் சொல்லலாம், ஆனால் அந்த
படத்துக்கு அந்த குடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அல்ல ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்தாலே ஒரு டைட்டில் வரும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் பப்ளிக் ஏரியாஸில், ஸ்கூல் பில்டிங்ஸில், நியர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயோ பெரிய லெவலில் ஒரு பேனர்ஸ் போட்டு விழிப்புணர்வு கொடுக்கறது. அப்பப்போ வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாக ஏற்படுத்துகிற ஒரு பேசிவான மெத்தட். ஆக்டிவாக எப்படின்னா நிறையா ஸ்கூல்லையும் போயிட்டு விழிப்புணர்வு டாக்ஸ் கொடுக்கறது. ஸ்கூல்லேருந்து படிக்கிற மாணவர்கள் அவங்க பெற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது. அப்புறம் கிராமத்துப்புற மக்களில் வந்து அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ட்ராமா மாரி ஒரு ஸ்கில் ப்ரோக்ராம் மாரி க்ரியேட் பண்ணி ரோல் பிளேன்னு சொல்லுவோம். ஒருத்தர் டாக்டராக ஒருத்தவங்க பப்ளிக்காக இருந்துக்கிட்டு அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்க ஒரு கேள்வி கேட்குறது, இவங்க டாக்டர் பதில் சொல்கிறது. ஸோ தட் அதுவும் வந்து ஒரு ரோல் பிளே மாடல் மூலமாக ஒரு ஒரு லைட்டாக எடுத்து பட் ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூலமாகவும் அதை பற்றி சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து வேறு விதத்தில் இது வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருது. மூன்றாவதாக கேம்ப்ஸ், மெடிக்கல் கேம்ப்ஸ். நிறைய இடத்துல வந்து வசதிகள் இல்லாத அல்ல வசதி இருந்தும் அது கவனிப்பு இல்லாத குறையினால அவங்க கிராமத்துலேயோ அல்ல இடத்துலையோ அவங்க வீட்லேயோ இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்தமாரி இடத்துல ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்தந்த இடத்துலையும் போயிட்டு அவங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீனாக கேன்சர்ன்ட்டு இல்லை, ஈவன் பிளட் ப்ரெஷர்னால பிபி ரத்த இதில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்து உயிராக இருக்காங்க. அது வந்து புற்றுநோய் ஈக்குவலாக இருக்கலாம். இருதய பிரச்சனையால் உண்டாகும் இழப்பு, உயிரிழப்பு இஸ் ஈக்குவல் டு கேன்சர். ஸோ இது மாதிரி நிறையா ஸ்க்ரீனிங்கில் போயிட்டு அவங்க பப்ளிக்ஸே வராத மாதிரி அவங்கக்கிட்டே போயிட்டு அவங்கள ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதுக்கு உண்டிய ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு உண்டிய ரெஃபரல் கரெக்டாக அவங்க ரெஃபர் பண்ணி இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ நடந்து வந்துட்டுருக்கு. சார், இப்போ இதுவரை நீங்கள் வந்து கேன்சர் பற்றியும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ கேன்சர் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே மேக்ஸிமம். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார்? இதை வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்குன்ட்டு பெரிய சீனியர் டாக்டர் வந்து கிளாஸ் ஒருத்தர் ரொம்ப எடுக்கும்போது யூஸ்வலாக எங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான், நீங்கள் உயிர் இழப்பு ஏற்படும் போது எந்த மாதிரியான டிசைட் பண்ணுவீங்க, விஷ் பண்ணுவீங்க, உங்களுடைய டெத் எப்படி இருக்கணும்ன்ட்டு வித்தியாசமாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஹார்ட் அட்டாக்கு நாங்கள் அவர் சொன்ன விதம்னா கேன்சர் நோயினால் வந்து அவங்க உயிரிழப்பு வந்தால் அது வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் சார்ன்னும் போது இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு கண்டிஷனில் இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னா அவங்களோட குடும்பத்துக்கு என்ன ஆகும்? நீங்கள் எதுவுமே ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டீங்க, எந்த விதமான உங்களுக்குள்ளே நிறைய விஷயம் வச்சுருப்பீங்க, அது முடிஞ்சிருக்காது. நிறைய விஷயம் உங்களை சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, இந்த இடத்துல இது இருக்குது, இதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அல்ல எனக்கு நிறைய விஷயம் பிடிக்காத விஷயம் விட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்காது, அல்ல எனக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும், எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் ஹார்ட் அட்டாக்கில் டக்குன்னு போயிடுவீங்க. ஆனால் இப்போயும் நிறைய பேர் கேட்பாங்க, நான் எப்படின்னா ஹார்ட் அட்டாக்கில் போகணும், அதான் பெஸ்ட்டு டெத்துணும். ஆனால் புற்றுநோய் வந்து உங்களுக்கு தெரியும், இன்னொரு நோய் வந்து ரொம்ப இன்கேஸ் அது வந்து பரவண நோயாக இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வருஷமோ 1.5 வருஷம் தான் இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் செட்டில் பண்ணிடணும், என்னுடைய இது கடனெல்லாம் இங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் அடைச்சிடணும், அது என்னோடய சொத்து விவரம்லாம் அதெல்லாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் மாற்றிடணும், நான் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும், எனக்கு ஆசை இருக்குது, நான் போய் பார்க்கணும், என்கிட்ட ஒரு 5 வருஷமாக நிறைய பேர்கிட்ட நான் சண்டை போட்டுட்டே இருக்கேன், அந்த கோவத்தெல்லாம் விடணும். இதெல்லாம் உங்களுக்கு புற்றுநோய் வந்தால் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டாலேயோ அல்ல ஹார்ட் அட்டாக்லையோ உங்களால் வெறுப்பு இருந்தால் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். பட் அதனால் வந்து புற்றுநோய் வந்தால் எல்லாம் ஜாலியாக இருக்குன்னு சொல்ல, கண்டிப்பாக ஒரு பயம் ஏற்படும். பட் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, உடம்புல வந்து இந்த நோய் வந்துட்டா நம்ம வந்து தைரியமாக இருந்தாலே உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி தானாக உருவாகும். இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். உடம்புல நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதும் தைரியமாக இருக்கிறதால எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாக்குறதால அதுவும் கேன்சரை சாகடிக்கும். ஸோ எல்லாத்தோடைய விஷயம் விட நம்ம வந்து தைரியமாக இருக்கணும்.
புற்றுநோயின்ற ஒரு கண்டிஷன் தான். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. குணமாக்கலாம், அதில் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஒரு சுயநிலையோடையும் சுயமரியாதையோடையும் டெஃபினட்டாக நம்ம உயிர் வாழலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் தைரியமாக இருக்கணும். கூட இருக்கவங்களுக்கு நம்ம தைரியமாக உண்டாக்கணும். இதுதான் என்னுடைய இது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இது வரைக்கும் நம்ம நிலையத்திற்கு வந்து புற்றுநோய் குறித்து நிறைய ஆலோசனைகளும் விளக்கங்களும் சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ. நேயர்கள், இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீங்க.